குட்டி பட்டாணி பிறந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி டேஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. நான் வந்து சென்னையில் தனியாக தான் இருக்கேன்றதுனால என்னால் வெளியெல்லாம் போக முடியாது, படத்துக்குலாம் போக முடியாது. எங்கே போனாலும் குட்டி பட்டாணியை தூக்கிட்டே தான் போகணும். அதனால் நாங்கள் மோஸ்ட்லி தேட்டருக்கு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. மதனுக்கு வந்து படத்துக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். யூத் படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. குட்டி பட்டாணி பிறந்து 10 டேஸ்லேயே வந்து நானும் மதனும் அவதார் படத்துக்கு போனோம். ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா அவனை பார்ப்போம், தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம இப்படி வந்திருக்க கூடாதோ அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதான் அந்த டிப்ரெஷனில் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இந்த டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக வந்தோம். அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அப்பா கூட வெளியே போகணும் அது மாதிரி வெளியே போயிட்டு ஜிகர்தண்டாலாம் சாப்பிட்டுட்டு அடுப்பு வாங்க தான் போயிருந்தோம். அம்மா வந்து நீயே போயிட்டு வா, நான் நீயே பார்த்து சூஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து விடியம்ல தான் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தேன். ப்ரெஸ்டீஜ் பார்த்தேன், ப்ரெஸ்டீஜில் அங்கே இல்லை, அதனால விடியம்ல வாங்கியாச்சு. 3 பர்னர் ஸ்டவ் தான் வாங்கியிருந்தோம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சித்திரக்கனி அன்னைக்கு வாங்கியிருந்தோம். அது அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பால் காய்ச்சி டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த 2 டேவுமே இப்படிலாம் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அதே மாதிரி வந்துட்டு சம்மருக்கு வந்து ஸ்டாண்டிங் ஃபேன் வீட்டில் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு ஸ்டாண்டிங் ஃபேன் வாங்கிட்டோம். கீழே படுத்துக்கிட்டாலும் வச்சுக்கலாம், மேலே எங்கேயாவது உட்காந்துக்கிட்டாலும் இல்லை கட்டில் படுத்துக்கிட்டாலும் வச்சுக்கலாம். வெளியே போயிட்டு வந்ததே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. பை.